உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும். சாலமோன் அவர் தகப்பனை பற்றி சொல்லும்போது சொல்லியிருப்பாரு, உமது அடியானாகிய என் தகப்பன் சொல்லியிருப்பாரு. எவ்வளவு ஞானமான ஒரு வார்த்தைகள், எவ்வளவு தாழ்மையான ஞானமான ஒரு நிதானமான வார்த்தைகள் அவர் வாயிலேருந்து வந்திருக்கும். ஆனால் அதுவே ரெகோபெயாம் பப்ளிக்கிட்ட பேசும்போது கடுமையான உத்தரவு சொல்லியிருப்பார் இல்லையா. யார் நம்ம கிட்ட பேசினாலும், வர்றவங்க கோமாவே பேசினாலும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கும். அவங்க தப்பு பண்ணிட்டு கோமா பேசினா கூட நம்ம முடிஞ்ச அளவு நிதானமாக இருக்கணும். சாலமோனை போல நிதானமான வார்த்தைகள், மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை ஆற்றும்னு சொல்லியிருக்குல்ல, அது மாதிரி நம்ம மெதுவான பிரதியுத்தரம், நிதானமான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நம்ம நிதானமாக பேசணும். ஆண்டவரே, சமாதானத்தை நான் விரும்பணும்னு கேளுங்க. என்னை சுற்றி ஒரு இளைப்பாறுதலை கொடுங்கன்னு கேளுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்துக்கும் போது உங்கள் எதிராளிகள் கூட உங்கள் பக்கம் சமாதானமாகும்படி, உங்கள் பட்சத்தில் வரும்படி ஆண்டவர் செய்வார். யுத்தத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார். நீங்கள் சமாதானமான ஒன்று கேளுங்க. யுத்தம் வந்தால் நிம்மதி இருக்காதுங்க, சமாதானமே இருக்காது. நீங்கள் கேட்க வேண்டியது யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற யாவரோடும், உங்கள் சகோதரரோடும் கூட உங்களுக்கு சமாதானத்தை தருவார்.